அடுத்த 5 மினிட்ஸில் உங்களுக்கு ப்ரீமியர் ப்ரோ பற்றி எதுவுமே தெரியாதுன்னா கூட அந்த வீடியோ முடியும் போது ப்ரீமியர் ப்ரோவில் எப்படி ரஃபாக ஒரு வீடியோ எடிட் பண்ணி அவுட் எடுக்கிறத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுப்பீங்க. நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இல்லை நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து ப்ராஜெக்ட் நேம் ஆட் பண்ணிட்டு எங்கே சேவ் ஆகணும் லொக்கேஷன் சூஸ் பண்ணிட்டு க்ரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆயிடும். ஸோ நான் லேட்டஸ்ட் வருஷனான 2025 தான் யூஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு வருஷனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண அப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இப்படி இல்லைனா இதை கிளிக் பண்ணி இதில் எடிட்டிங் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து எல்லாமே ஒவ்வொரு விஷயத்துக்கான இது இருக்கும். லைக் ஸோ இது வந்து சோர்ஸ் மானிட்டர், இது வந்து எஃபெக்ட் கண்ட்ரோல், இது வந்து ப்ரோக்ராம் மானிட்டர், அண்ட் இது வந்து டைம் லைன், இது வந்து ப்ராஜெக்ட் சேவ் பண்ணுறது, அது வந்து எஃபெக்ட்ஸு, அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லொமெட்ரிக் கலர்ஸ், கிராஃபிக் டிசைன், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எசென்ஷியல் சவுண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இது தள்ளியுமே நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இருக்கும். இங்கே மெட்டா டேட்டா, இங்கே வந்து இன்ஃபோ, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அது விண்டோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே நிறைய இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை வச்சுக்கலாம், இல்லை இங்கே வந்து அன்டிக் பண்ணலாம். அப்படின்னா அதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பேனல் கொடுத்தீங்கன்னா அது போயிடும் உங்களுக்கு. ஸோ நான் எதெல்லாம் தேவையோ அது மட்டும் தான் மேக்ஸிமம் வச்சு யூஸ் பண்ணுவேன். அண்ட் ப்ரீமியர் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் இருக்கும். ஸோ அந்த ஷார்ட்கட்லாம் எடிட்டில் கீபோர்ட் ஷார்ட்கட்டில் போனீங்கனாலே உங்களுக்கு எல்லா ஷார்ட்கட்டுமே இங்கே இருக்கும். நீங்கள் இதில் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷார்ட்கட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிஃபால்ட்டாக நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது டிஃபால்ட்டாக ஒரு ஷார்ட்கட் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம். அதாவது ப்ரீமியர் ப்ரோவில் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு நிறையவே வழி இருக்கும். அது எப்படிலாம் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபைலில் போய் இம்போர்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஐ கொடுக்கலாம். இதை ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லைனா ஃபைல்ஸ்லேருந்து டேரெக்டாக ட்ராக் பண்ணி கூட நம்ம இங்கே வந்து போட்டுக்கலாம். ஸோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லா விஷயத்துக்குமே இந்த மாதிரி ப்ரீமியர் ப்ரோவில் ஒரே ஒரு வழி இல்லாமல் நிறைய வழி இருக்கும். இப்போ நம்ம வீடியோஸ் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ நான் கண்ட்ரோல் ஐ கொடுத்துக்கிறேன். நான் ஒரு 3 வீடியோ சூஸ் பண்ணி இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ண வீடியோ வச்சு நம்ம இப்போ வந்து டைம் லைன் கிரியேட் பண்ணணும். அதாவது ப்ரீமியர் ப்ரோவில் வந்து சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அதுவுமே நீங்கள் ஃபைலில் நியூவில் போய் சீக்வன்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். வீடியோ கிளிக் பண்ணி கிரியேட் நியூ சீக்வன்ஸ் ஃப்ரம் கிளிப் அப்படின்னு கொடுக்கலாம். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸில் உங்களுக்கு சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணிடும். அப்படி இல்லைனா உங்கள் வீடியோவை நீங்கள் அப்படியே இங்கே ட்ராக் பண்ணி போட்டாலே அது ஒரு சீக்வன்ஸாக கிரியேட் ஆகிடும். அப்படி கிரியேட் பண்ணாலுமே உங்களுக்கு வீடியோ என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸில் கிரியேட் ஆகும். அப்படின்னா ஷார்ட்கட் கண்ட்ரோல் என் கொடுத்து கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சீக்வன்ஸ் கிரியேட் பண்ண போனால் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்க நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் போனீங்கன்னா நமக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சைஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே சீக்வன்ஸுக்கு தான் நேம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்வன்ஸ் கிரியேட் ஆகிடும். ஸோ சீக்வன்ஸில் எப்படி நீங்கள் வீடியோ இம்போர்ட் பண்ணால் உங்கள் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ட்ராக் பண்ணி நீங்கள் போட்டாலுமே உங்களுக்கு வீடியோ இம்போர்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ இப்போ ட்ராக் பண்ணி போடும்போது இப்படி இருக்கும் கேட்குது. ஸோ இது எதுக்கு கேட்குது அப்படின்னா ஸோ இந்த வீடியோ எல்லாமே 4Kல ஷூட் பண்ண வீடியோ. பட் நான் கிரியேட் பண்ண சீக்வன்ஸ் வந்து 1080pக்கு தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை நான் இப்போ வந்து 1080p சீக்வன்ஸ்லேயே இம்போர்ட் பண்ணவா இல்லை 4Kல மாற்றவா அப்படின்னு கேட்குது. ஸோ நான் எனக்கு 1080pலே இருந்தால் போதும்னு சொல்லிட்டு கீப் பண்ணுறேன். ஸோ வீடியோ இந்த மாதிரி சூமாக இருக்கும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 4K வீடியோ நம்ம வந்து 1080p சீக்வன்ஸில் இது பண்ணியிருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல் போனீங்கன்னா உங்களுக்கு வீடியோவோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்துடும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோ நீங்கள் ஃபுல்லாக இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதில் மோஷனில் கீழே கம்மி பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து சின்னது பண்ணிக்கலாம். அண்ட் பொசிஷன் வச்சு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொட்டேஷன் இருக்கும். ஸோ 2025 வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு க்ராப் ஆப்ஷன் இருக்கும். அண்ட் ஒப்பாசிட்டி எல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணுறது கூட நீங்கள் இங்கே தான் கீ ஃப்ரேம் பொசிஷன் கீ ஃப்ரேம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எதுக்கு யூஸ் பண்ணால் இப்போ நான் இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சு இப்படி மூவ் பண்ணேன்னா ப்ளே பண்ணேன்னா அந்த இடத்துல மட்டும் அந்த மூவ்மெண்ட் அப்படியே வரும். அந்த இடத்துல மட்டும் இந்த மாதிரி மூவ்மெண்ட் இது பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே நீங்கள் கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு டூல்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு யூஸ் இருக்கும். பேசிக்காக நம்ம இதில் என்ன யூஸ் பண்ணுவோம்னா செலக்ஷன் டூல் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரேசர் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்குமே ஷார்ட்கட் இருக்குது. நீங்கள் ஷார்ட்கட் செலக்ஷன் டூலுக்கு V அண்ட் ரேசர் டூலுக்கு C இருக்குது. நீங்கள் கண்ட்ரோல் K யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு வீடியோவில் இந்த மாதிரி கட் ஆயிரும். ஸோ அது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஷார்ட்கட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இருக்க டூல்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூஸ் இருக்கும். அது நீங்கள் யூஸ் பண்ண நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அடுத்தது நம்ம எஃபெக்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே எஃபெக்ட்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா இங்கே நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும் வீடியோக்கு. ஸோ இங்கே தான் ட்ரான்சிஷன், வீடியோ எஃபெக்ட்ஸ், ஆடியோ ட்ரான்சிஷன், ஆடியோ எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் வந்து நம்ம ப்ரீசெட் டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணுறது எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஏதாவது எஃபெக்ட் நீங்கள் எப்படி போய் தேட கஷ்டமாக இருந்துச்சுன்னா இல்லை நீங்கள் சர்ச் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் க்ராப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா கிராஃபைட் எஃபெக்ட் வந்துடும். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வீடியோவில் அப்ளை ஆகிடும். அப்படின்னா நீங்கள் ட்ராக் பண்ணி வீடியோவில் போடலாம். இல்லைனா ட்ராக் பண்ணி அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கண்ட்ரோல் போட்டால் கூட உங்களுக்கு அது வந்துடும். ஸோ எஃபெக்ட் கண்ட்ரோலில் நீங்கள் ஆட் பண்ணுற எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துடும். இதில் போய் நீங்கள் எங்கே க்ராப் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது அந்த மாதிரி இங்கே நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் ட்ரான்ஸ்லேஷன் ஆட் பண்ணுறீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் எடுத்து இந்த 2 வீடியோ ஜாயின் இப்படி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எது ட்ரான்ஸ்லேஷனாக ஆட் ஆகிடும். ஸோ இதோட இதே நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி எஃபெக்ட் கண்ட்ரோலில் நீங்கள் வந்து இதை பார்த்துக்கலாம். அண்ட் டைம் லைனில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க எல்லாமே வீடியோ லேயர்ஸ் அண்ட் கீழே இருக்க எல்லாமே ஆடியோ லேயர்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு வீடியோவை இன்னொரு வீடியோக்கு மேலே கூட வச்சுக்கலாம். ஸோ லேயர்ஸாக கூட ஒர்க் பண்ணலாம். அந்த கட் டூல் வச்சு கட் பண்ணி அதுக்கு இந்த வீடியோலேயே போதும் அப்படின்னா வீடியோ ஆடியோ கட் பண்ணி நான்
அதை செலக்ட் பண்ணிட்டு டெலிட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ டெலிட் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடுத்த வீடியோவை செட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சவுண்ட் பற்றி இருக்கும் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் 2025 மட்டும்தான் இருக்கும். இதில் நீங்கள் வந்து இப்போ டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறீங்கன்னா அதில் இங்கே தான் எடிட் பண்ணி கிராஃபிக் டிசைன் ஆட் பண்ணுறீங்கன்னா இங்கே எடிட் பண்ணலாம். ஸோ அது கிராஃபிக் டெம்ப்ளேட்ஸ் லுமெட்ரிக் கலர்ஸ் ஸோ இது எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு எல்லாமே தனித்தனியான ஒர்க் ஸ்பேஸும் நமக்கு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலர் எஃபெக்ட்ஸ் ஆடியோ கேப்ஷன் எல்லாத்தையுமே தனித்தனியாக ஒர்க் ஸ்பேஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கூட செட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிச்சுட்டு வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்குமே ஃபைலில் போய் எக்ஸ்போர்ட்டில் வீடியோ கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். Ctrl M கொடுத்து கூட ஷார்ட் டெர்மில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு இப்படி தான் வரும். அண்ட் இதில் எந்த சேவ் அவங்க லொக்கேஷன் சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்து ஃபைல் நேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். மேனுவலாக சூஸ் பண்ணோம்னா வீடியோவில் போய்ட்டு உங்களுக்கு இது என்ன குவாலிட்டியில் வேணுமோ அதை நீங்கள் அன்டிக் பண்ணிட்டு இப்போ 720 வேணும் அப்படின்னா இங்கே 720 மாற்றிக்கலாம். அது ஒரு 10 மாற்றிக்கலாம். அது ஃபோன் கொடுத்தீங்கன்னா அது கீழே நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து வீடியோவோட பிட் ரேட் இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த ஆடியோவில் வந்து ஆடியோ ஒரு இதை பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ்லாம் இங்கேயே பார்த்துக்கலாம். கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தான். எந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாலே நீங்கள் ப்ரீவியர் போல் ரஃபாக ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணி கட் பண்ணி ஜாயின் பண்ணி அவுட் தெரியும். ஸோ உங்களுக்கு இப்போ எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ மட்டும் பார்க்காம வீடியோ பார்க்க பக்கத்து லேப்டாப் ஆர் சிஸ்டம் வச்சு அதை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லாவே புரியும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் ப்ரீமியர் பற்றி நிறைய பார்க்கலாம். இதெல்லாம் மிஸ் பண்ண பார்க்குறது எனக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே இன்ஸ்டாவில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் போட்டுருக்கேன். அதே மிஸ் பண்ண பார்க்குறதுக்கு இன்ஸ்டாவில் இப்போ